வணக்கம் ட்ரேடர் சசி. போன பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோங்க. நம்ம மிஸ் பண்ணது கோல்டு, அதை இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ கோல்டு நம்ம எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் முதல் நாள்லேருந்து என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்ப்ளனேஷனை ஆரம்பிக்கிறேன். ஸோ போன பதிவை பார்த்துட்டு மெசேஜஸ் அனுப்புன எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய களத்தில் நீங்கள் போய் மற்றவங்களோட போட்டி போடுறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, போட்டிக்கு முன்னாடி பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு, மிக கடுமையான பயிற்சி பண்ணி அதுக்கப்புறமா போட்டிக்குள்ளே போங்க. பயிற்சி இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு போட்டிக்குள்ளார நீங்கள் போய் தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகாதீங்க. கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். பயிற்சி இருந்தால் மட்டுமே. அது பயிற்சியும் நீங்கள் சும்மா நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேங்க, ஒரு மணி நேரம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. தொடர் பயிற்சி. உங்கள் கண் அயற்சி அடையிற வரைக்கும் பயிற்சி பண்ணியே ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 6 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் கூட ஆரம்பிக்கலாம். அந்த 1 வருஷத்தில் அந்த தெளிவு வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரேடிங்குள்ளார வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போ தான் நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அது வரைக்குமே நீங்கள் பயிற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய போட்டியில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. அந்த கலந்துக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பயிற்சி இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா, பயிற்சி எடுத்துகிட்டு வர்றவங்க கிட்ட உங்களால் போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இந்த பதிவில் கோல்டு பற்றி பார்த்துடலாங்க. கோல்டு பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மெசேஜஸில் படிக்கும்போது ஒருத்தர் சொல்லி ஆப்ஷன் பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். ஸோ டக்குன்னு சரி, ஓகே, ஆப்ஷன்ஸும் பார்ப்போமே. ஏன்னா எல்லா சார்ட்டுமே ஒரே விஷயந்தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதே தான், பையர்ஸு செல்லர்ஸ் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா சார்ட்டும் ஒரே மாதிரியே இருக்குது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதே தான். மக்கள் தானே ட்ரேட் பண்ணுறாங்க, மனுஷன் தான் ட்ரேட் பண்ணுறான். ட்ரேட் பண்ணும்போது அவனோட மூடு எப்படி இருக்குது, எல்லோரும் சேர்ந்து எப்படி பை பண்ணுறாங்களா, செல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். முதல்ல நம்ம இந்த வாரத்துக்கான ஃபஸ்ட்டு ட்வீட் இது தாங்க. இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம போன பதிவில் ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, எப்போவுமே ஒரு சரிவு ஆரம்பிக்கும் போது பொறுமையாக இப்படி வந்துட்டு கடைசியாக முடியும் போது ஒரு பெரிய ஒரு வால்யூமோடு ப்ரைஸ் கீழே போயிருக்கும். ஸோ இங்கேருந்து ரொம்ப ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பொறுமையாக வந்தவன் இந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் விழுவான். விழுந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் நல்லா வரும். இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து தொடர்ச்சியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே தான் இந்த கோல்டு சார்ட்டில் 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மெதுவாக மேலே போயிருக்கு. நான் இப்போ சொன்னதுக்கு அதை போன பதிவில் நம்ம பார்த்ததுக்கு இது உல்ட்டாவாக நடந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக மேலே போயிருக்கு, தெரியுதா? ஸோ செல் ஆஃபில் நடக்கும்போது தான் அந்த மாதிரி நடக்கலைங்க, பை ஆகும்போது தான் அப்படி தான் நடக்குது. ஒரு சின்ன குட்டி ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெண்டோடைய முடிவில் ஒரு பெரிய ஒரு உந்துதல் இருக்கும். அதுக்கப்புறமா செல் ஆஃப் நடக்க ஆரம்பிக்கும். அந்த செல்லிலேருந்து தான் திரும்ப ப்ரைஸ் கீழே வருது. இந்த கீழே வர்ற ப்ரைஸு இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் உள்ளே வந்திருக்குது. உங்களுக்கு கண் கூட தெரியும். அதுலேருந்து 50% கண்டிப்பாக வந்துடுவாங்கிறதும் நம்ம பல சார்ட்டுகளை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதை நீங்களும் கவனித்து பாருங்கள். வேறு சார்ட்டில் இது மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பில்டப், ஒரு பெரிய அட்டாக்குக்கான பில்டப் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். என்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி போயிட்டு இருக்குது. எந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது, இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமல் இங்கேருந்தே திரும்ப ஆரம்பிக்குது. திரும்பினா இந்த ஒரே இடத்துல போய் முட்டிக்கிட்டு ப்ரைஸ் நின்றுட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரெஷர்லேருந்து
இப்படி வந்து மேலே பிரேக் ஆகலாம், அப்படி இல்லைனா இப்படி கீழே பிரேக் ஆகலாம். இந்த லெவலுக்கு கீழே வரவே கூடாது. வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இப்போ என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சதுன்னா கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா மறுபடியும் வால்யூமோட மேலே போய் இதே லெவலுக்கு போய் நிற்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒரு பெரிய பில்டப் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கான பிளானிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அதுதான் நமக்கு தெரியுது. பில்டப் கண்டினியூஸ் ஃபார் ஏ பிக்கர் அட்டாக். சரி, ஓகே. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப அருகாமையில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சோம், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து டச் ஆகி கீழே போயிட்டு இது ப்ரைஸ். இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டப் நடந்தது. இங்கே இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்தது. இங்கே வந்து இப்படியே கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு பெரிய எஸ்கேப் ரூட் அது மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும். அது மட்டும் உறுதி. என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில், அடுத்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இல்லைனா அதுக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்த மாதிரியே இருக்காது. அதனால் எதில் பார்க்குறீங்களோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து திண்ணக்கமாக வந்து தெரியும் உங்களுக்கு. அப்போ இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பையிங் வந்து நடந்துருக்குது. இந்த பையிங் நடந்ததுன்னா 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபாலோடைய 50% வந்துட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு போன ப்ரைஸு திரும்பவும் அதே இடத்துல வந்து ரிஜெக்ஷன். ஆனால் ரிஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து வர முடியும். ப்ரீவியஸ் லெவல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ திரும்பவும் மேலே போகும்போது வால்யூமோட மேலே நல்லா போயிருக்கணும், நல்ல வால்யூமோட. ஆனால் என்ன நடந்திருக்குது, எதுவுமே நடக்காத மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் ப்ரைஸ் போயிருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அந்த பையிங் பவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே எப்படி பை ஆச்சோ அந்த அளவுக்கான பை கேண்டில் வந்து இங்கே வந்து இல்லை. அப்போ வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுது 15 மினிட்ஸ் சார்ட்டில். அதே 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து தொடம்போதெல்லாம் மேலே போயிருக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்து ப்ரைஸ் வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து பில்டப் வந்து எப்படி இருந்தது, எவ்வளோ தூரம் வரைக்கும் போனான் வந்தான், எவ்வளோ தூரம் போய் வந்திருக்கிறான், எவ்வளோ கீழே போயிட்டு மேலே வந்து கட் பண்ணியிருக்கிறான், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ தான் அந்த பையர்ஸோடைய எண்ண ஓட்டத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். பையர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க, வால்யூமோடு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, வால்யூமோடு அப்படியே போனாங்களா, இல்லவே இல்லை. என்ன இருக்குது, பொறுமையாக போயிருக்காங்க. கீழேயும் போகல மேலேயும் போகல. ஏன் அப்படி சொல்கிறோம், ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்காக வந்து வானத்தை போய் தொடரலை. என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எங்கே ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது. அதுக்கு முன்னாடி கதையை கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி கதை வந்து இவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் ஸ்ட்ரகிள் இதுதான் கீழே வந்துருக்குது. அப்போ திரும்ப அந்த ஏரியா கிட்ட வரும்போது பழைய ஞாபகம், பங்காளிங்க இங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய முயற்சி நடக்குது பையர்ஸ் கிட்ட இருந்து, ரொம்ப பெரிய முயற்சி. ஆனால் தோல்வி. எத்தனை நாளாக நடக்குது, 1 2 3 4 நாளாக நடக்குது. ஒரே நாளில் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்த பையர்ஸால் 4 நாளாக இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல. தெரியுதா, இப்படி சொன்னால் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம், 10 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியாச்சு. 10வது மாடிக்கு வந்துருச்சு, மழை ஏறிடுச்சு. நிறைய விஷயத்த நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். அப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி இல்லை. அந்த எனர்ஜி இல்லைன்னு என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் எது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் கூட வரலாங்க, தப்பே இல்லை. இப்படி வந்து ரிவர்சல் ஆகிட்டு திரும்பவும் கீழே, இப்படி ரிவர்சல் ஆகிட்டு திரும்பவும் கீழே. அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும், பையர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி வந்து வருவான். ஏற்கனவே அந்த மாதிரி தான் வந்திருக்கிறான்.
இப்போ திரும்ப அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த லெவல்லேருந்து ரிவர்சலு 50% அந்த விழுந்ததுக்கான 50% வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. அடுத்த லோ வைக்க முடியாமல் மறுபடியும் வந்து மேலே போயாச்சு. அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு லைனை வந்து போட்டு வைக்கிறீங்க. அந்த லைன்லேயே வந்து தடுமாறுறான். இப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான். இந்த இடத்துல சின்னதாக கீழே வந்துட்டு பிரேக் ஆகி போயிருக்கிறான். வால்யூமே இல்லை, உற்சாகம் இல்லை பையர்ஸ் கிட்ட. இப்போ அடுத்து என்ன நடக்கலாம்? ஒருவேளை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணனா கொஞ்சம் வந்து கீழே வரலாம். அந்த கீழேங்கிறது எது வரைக்கும் இருக்கலாம்? இது வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா அதுக்கு கீழே போய் இன்னொரு லோ வச்சுட்டு பொறுமையாக வந்து மேலே வரலாம். இவ்வளோதான் விஷயம். இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ். சரியா? இதை மெயின் பண்ணி தான் இந்த போஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அடுத்து வந்து as discussed many times in the past, price after reaching the trend line went down making new lows. என்ன எதிர்பார்த்தோம் நம்ம? ப்ரைஸு ட்ரெண்ட் லைனுக்கு வந்தது அப்படின்னா ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா பையர்ஸ் கிட்டேருந்து அந்த பிரேக் அவுட் வால்யூம் இல்லாமல் இருக்குது, புது லோ வச்சுது அப்படின்னா கன்ஃபார்மாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பொறுமையாக நிதானமாக இது பெரிய ஃபாலோ ஆகிட்டு ரெக்கவரி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த ரெக்கவரி இதை வந்து பிரேக் ஆனோன்னே வால்யூம் இருந்தாலும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போய் அப்படியே வந்து நின்றுச்சு. இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன இருக்குது? தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துருக்குது. அப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு வந்து செட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. ப்ரீவியஸ் லோவை எதுவும் டச் பண்ணாமல் வந்து மேலே போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கேயும் அது நடந்துருக்குது. நடந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது தான் இந்த தடவை தான் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்குமே போயிட்டு தான் கீழே வந்துட்டு இருந்தது. இந்த தடவை கீழே வந்து மேலே போகும்போது அந்த லெவலுக்கே போகலை. அப்போ அடுத்த தடவை அதே லெவலுக்கு வந்துட்டு போகும்போது மறுபடியும் வந்து போகலை, அந்த லெவலுக்கு வந்து போகலை. அப்போ வேகமாக வந்து விடறான். சரியா? இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்தோன்னே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசுனது அப்படியே எங்கள் அப்பட்டமாக வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்குது. திரும்பவும் மேலே போயிட்டு இப்படி வரலாம், இல்லை திரும்பவும் இப்படி வந்து ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டு திரும்பவும் கூட கீழே வரலாம். தப்பு இல்லை. ஒரே லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போய் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கூட மேலே வரைக்கும் போகலாம். எது வரைக்கும் போகலாம்? இது வரைக்கும் போகலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இப்போ இங்கேருந்து எங்கேயோ இருந்து திரும்ப போகுது ப்ரைஸு. திரும்பிச்சுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துடும் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் வந்து போட்டு வச்சுருக்குறோம். நம்ம என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ட்வீட்டில் வந்து பார்ப்போமா? என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுந்தான். எங்கேருந்து விழுந்துருக்கான்? தொடர்ச்சியாக மேலேருந்து கீழே விழுந்துருக்கு. இந்த ப்ரைஸ் இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியணும். என்னது நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் ப்ரைஸ் ஆஃப்டர் த கிரேட் புஷ் அனேபிள் டு ஹோல்டு த மொமெண்டம் அண்ட் த ரிசல்ட் நாட் மேக்கிங் நியூ ஹைஸ். ஒரே வார்த்தையில் இவ்வளோ நேரம் பேசுனதை ஒரே வார்த்தையில் வந்து சொல்லியாச்சு. என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு அப்புறமா அவ்வளோதான், அப்படியே செட்டில் அப்படியே போயிட்டாங்க. Took long time, tried hard to momentum kick in, but failed. இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்தவங்கனால இந்த 4 நாளாக ஒன்றுமே பண்ண முடியல, மேலே போகவே முடியல. ரொம்ப ஹார்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. என்னாச்சு? கீழே விட்டு கொடுத்துட்டாங்கன்னா கீழே போயிடுவாங்க. இப்போ நானும் நீங்களும் வந்து ஃபைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் மேலே போயிடுவேன் கண்டிப்பாக. இல்லை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா நீங்கள் என் மேலே ஏறி மதித்து கீழே கொண்டு போயிடுவீங்க. இவ்வளோதான் விஷயம். சர்ப்ரைஸ் அட்டாக்கு கீழே வந்தது என்ன இருக்குது? இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துட்டு புதுலோ வைக்காமல் திரும்ப அங்கேயே போயிரு. புதுலோ வைக்க முடியாமல் திரும்ப அங்கேயே போயிரு. புதுலோ வைக்க முடியாமல் திரும்ப அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்.
இப்போது ட்ரெண்ட் லைனுக்கு போன உடனே ரிஜெக்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கேயும் ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கும்போது லோவை கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணுச்சுன்னா கீழே போகும். கீழே போனால் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதுக்கு கீழேயும் லோ விற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி பார்த்ததுலேயே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை வந்து கவனிச்சிங்கன்னு தெரியும். அழகாக படிக்கட்டில் வந்து இறங்கி 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 வந்துருக்குது. தொடர்ந்து வந்து இறங்கி வந்துருக்குது. படிக்கட்டில் தான் இருக்கு. ஒரு புதுலோ வைப்பான் மேலே வரும், ஆனால் பழைய இடத்துக்கு போக மாட்டான். புதுலோ வைப்பான் மேலே வருவான், பழைய இடத்துக்கு போக மாட்டான். புதுலோ வைப்பான் மேலே வருவான், பழைய இடத்துக்கு போக மாட்டான். மறுபடியும் புதுலோ வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். இங்கே கேப் இவ்வளோ இருக்குது, இங்கே கேப் இவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது கேப்பே இல்லை, அதே இடம் நிற்கிறான். இங்கே எப்படி ரெக்கவரி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமா இப்படி வந்து போனதுனால இங்கே ரெக்கவரி மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே ரெக்கவரி மோடு வந்து நம்ம இந்த இடத்துலையே வந்து சொல்லியாச்சு. ரெக்கவரி மோட் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னது? செல்லர்ஸ். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அடுத்த தடவை இங்கே அவ்வளோ பெரிய கேண்டில் இல்லை, செல்லர்ஸ் இல்லை. எதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய ஃபால் நடந்ததுக்கப்புறமா இல்லை செல்லர்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்போது பை மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது. பை ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். நம்ம ஏற்கனவே ஏரோ மார்க் போட்டு காமிச்சிட்டோம். எங்கேயோ இருந்து ரிவர்சல் ஆக போகுது. ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் வந்துடும். சிம்பிள். சரியா? அப்போது 5 மினிட்ஸில் போனீங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து தெரியும். நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம், மெயின் சார்ட்லேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதே விஷயத்தை தான் வந்து போட்டுக்கிறோம். ஃபாலோ த ஸ்டெப்ஸு எல்லாமே போட்டாச்சு. ரெக்கவரி மோடு ஆனுன்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பேசினோம். நம்ம பேசி முடித்ததுக்கப்புறமா வந்து ரெக்கவரி மோடு ஆன் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. எதனால நம்ம அந்த மாதிரி பேசினோம்? இதுதான் ஒரே இடத்துல இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் புதுலோ வந்து வைக்க விடவே இல்லை. பையர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணால் எங்கே போவான்? இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. அடுத்து எது வரைக்கும் போகணும்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியம் அதிகம். ட்ரெண்ட் லைன் போச்சுன்னா ஒரு வேளை பிரேக் ஆயிருமா? சொல்ல முடியாது. பிரேக் ஆகலாம். இப்படி போயிருக்கு, கீழே வந்துருக்குது, இப்படி போயிருக்கு. ஒரு வேளை ரிவர்சல் ஆகி லோவர் லோ இந்த மாதிரி லோ வந்து கட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொரு லோ வந்து வைக்கும். இன்னொரு லோ வச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைனுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு லோ ட்ரெண்ட் லைன், இன்னொரு லோ ட்ரெண்ட் லைன், அந்த மாதிரி வந்து வராது. 2 தடவை 3 தடவை. அதுக்கப்புறம் யாரோ ஒரு தரப்புக்கு வந்து நம்பிக்கை வந்து, இல்லைனா அந்த அந்த அட்டாக்கை வந்து அவங்க வந்து ஏற்கனவே சென்ஸ் பண்ணி ஓகே இப்படி தான் அட்டாக் நடக்கும், அதிலேருந்து நம்ம இப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு ப்ரீ பிளானுக்கு வந்து வந்துடுவாங்க. எல்லாம் மிலிட்ரி ஸ்டைல் தான். ஒன்று உங்களுடைய எதிராளியுடைய சைக்காலஜியை படிக்க கற்றுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தாக்குதல் திட்டமெல்லாம் வந்து வகுக்க உங்களுக்கு வந்து தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா செம்ம ஸ்மார்ட்டாக வந்து பண்ணலாம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? எந்த இடத்துலையும் இந்த வரப்போகுது, அந்த இடத்துலேருந்து இங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். எப்போ? முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இங்கே ரெக்கவரி வந்து நடக்க ஆரம்பிச்சிது. போன போஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. எது வரைக்கும் வந்தது? கரெக்டாக இது வரைக்கும் வந்தது. ஒரு சின்ன ரிவர்சலுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து மழை பெய்யாச்சு. எங்கே வரைக்கும்? இந்த தடவை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பெரிய ஃபால் ஆகுது, ரெக்கவரி ஆகுது, பெரிய ஃபால் ஆகுது, ரெக்கவரி நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து என்ன நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? ஃப்ரைடே வந்து கண்டினியூஷன் அப்படின்னு நிறைய தடவை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஃப்ரைடேனாலே கண்டினியூஷனுங்க. நீங்கள் ஒரு வேளை ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் இதை வந்து ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிராக மார்க்கெட் வந்து திரும்பிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? எந்த டைரெக்ஷனில் வந்து பிரேக் ஆகி போகுதோ ரொம்ப பொறுமையாக போவாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா ஃப்ரைடேவும் எடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி பதிவில் பார்த்தோம்னா, இந்த பதிவை இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? ஓஹோ, அப்போ எடுறா எல்லா ஃப்ரைடேவும்
போங்க, லாஸ்ட் ஹிஸ்ட்ரி போயிடுங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க, போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஃப்ரைடே எல்லாம் ஒரே மாதிரி நடக்குன்றாரு, உண்மையாக இருக்குமோ? அப்போ ஃப்ரைடே மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதுமா? இல்லை போதுன்றேன், ஜோக்குக்காக சொல்ல, போதும் ஃப்ரைடே மட்டும் கண்டினியூஷன், அவ்வளோதான். எந்த பக்கம் போதோ பார்த்துட்டு அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒர்க்குப்பா, கொஞ்சம் பணம் சம்பாரிச்சேன்னா ஜாலியாக இருக்குது. சாத்தியம்தான். இதோ இந்த இந்த பிக்சரில் இருக்கிற இந்த ஃப்ரைடேஸை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு தான் பிரேக் ஆகிருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு தான் இங்கிருந்து மூவ் ஆரம்பித்த ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்குது. அடுத்த மண்டே இந்த மாதிரி வந்து பொறுமையாக அப்படியே வந்து போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஃப்ரைடேயில் என்ன நடந்துருக்குது, இந்த சைடு மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த ஃப்ரைடே முடிகிற வரைக்கும் இப்படி தான் போயிருக்கிறான். இங்கே வந்து ஒரு பெரிய மூவ், இங்கே வந்து ஒரு சின்ன மூவ். இப்போ முடிஞ்ச ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்துருக்குது, இங்கிருந்து இவ்வளோ பெரிய மூவ் வந்து நடந்துருக்கு. நம்ம பெருசாக வந்து என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருக்குது. ஒருவேளை மேலே வந்து போக ஆரம்பிச்சிதுன்னா எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் மறுபடியும் போயிடுவான் அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதான் எக்ஸ் வலைத்தளத்தில் அது அப்படியே எக்ஸாக்டாக வந்து நடந்தது. இப்போ என்ன எதிர்பார்க்கலாம், கோல்டில் ஒரு எஸ்கேப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோமா. இது ஒரு பெரிய தாக்குதல் திட்டத்துக்கான அடித்தளத்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த தாக்குதல் திட்டம் வந்து நிறைவேறதுக்கான காலம் வந்து வந்துருச்சு. இது பிரேக் ஆச்சுன்னா மேலே போவோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து கணிச்சு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து வேலை செய்யலைன்னா எடுத்துடணும், அவ்வளோதான், விட்டுறணும். இந்த லோக்கு ரொம்ப ஈக்குவலாக வந்துட்டு மேலே போக ஆரம்பித்து இந்த ஹையை கட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து நடந்துகிட்டு இருக்கா. இப்போ அடுத்து என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது, ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு, க்ளோஸ் பர்ஃபெக்டாக வந்து வச்சுருக்குது. அதனால் இங்கே போய் எட்டி பிடிச்சிருமா? அங்கே எட்டி பிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? பிடிச்சிருவோன்னா கூட அங்கே எட்டி பிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரைஸ் நம்பிக்கை இழக்கவே கூடாது பையர்ஸ். இங்கேருந்து எப்படி வந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்க, நீங்கள் சும்மா சிம்பிளாக இது வந்து பாருங்களேன். இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்கல்ல, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்கன்னா இங்கே போய்டும். ஒரு பெரிய வால்யூமோடு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தங்கம் விலை மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்பு. அப்போது தங்கம் வந்து ஏறுது அப்படின்னா ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வந்து வரணும். என்னமோ நடக்க போகுது, அவ்வளோதான். அது என்னன்னு தெரியாது, ஆனால் நடக்கும்போது தான், நடக்கும் பட்சத்தில் தான் ப்ரைஸ் வந்து கடகடன்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சனி ஞாயிறு உலகத்தில் வந்து செய்திகளே இல்லாமல் அமைதியாக இருக்குதா, இல்லை நான் செய்தி பார்க்கலையான்னு தெரில. ஆனால் சம்திங் ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கான திட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடக்கும்போது வந்து இந்த விஷயம் வந்து வெடித்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஷன் தான். ஒன்ஸ் வந்து மேலே இந்த இடத்துக்கு வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுட்டா ஒரு கரெக்ஷனும் ரெக்கவரி தான், ஒரு கரெக்ஷனும் ரெக்கவரி தான். ப்ரீவியஸ் லோக்கு வராமல், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு ப்ரீவியஸ் லோக்கு வராமல் எதனாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் வரும்போது தாராளமாக வந்து பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வீக்லிக்கு வந்து பார்த்தாலோ இல்லை டெய்லியில் வந்து பார்த்தாலோ உங்களுக்கு இன்னும் கூட வந்து கிளியராக வந்து விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஒரு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை வந்து தொட்டுட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது. கீழே இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது, அதுக்கப்புறம் மேலே இவ்வளோ தூரம் போயாச்சு, கீழே இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. ஒரு சின்ன ரிஜெக்ஷனோ இல்லைனா அப்படியே வந்து பிரேக் அவுட்டோ நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. டெய்லி வந்து உங்களுக்கு அதை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து அதே லெவல் 5,550 600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு தான் வந்து ஓய்வாங்க. அது வரைக்கும் வந்து ஓய்வு இல்லாமல் பையர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை.
உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படிலாம் நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஒரு ஒரு 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் இப்போ பெரிய அந்த பெரிய பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. பெரிய பிக்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இந்த இதில் வந்து அடங்காது. அதனால் நான் சும்மா ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து ஒரு வியூ வந்து கிடைக்கும். பாருங்கள். ஸோ ஒரு ஹரிசாண்டல் பிரேக், ஆமாம் ஞாபகம் வந்துச்சு. ஹரிசாண்டல் பிரேக்கை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த பிக்சர்லேயே பாருங்கள், இவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு மார்க்கெட். இங்கேருந்து இவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்குது. பையிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த பையிங் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. ஒரு சில நேரங்களில் என்ட்ரி எக்ஸிட்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகிறத தவிர்த்துட்டு அப்படியே கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இங்கேருந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து விழுந்திருக்காங்க, இங்கேருந்து விழுந்திருக்கிறாங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வருது. ஆர்வம் பையர்ஸ்க்கு மேலே மறுபடியும் வந்து கரெக்ஷன் வந்து வந்திருக்குது. இப்போ கவனிக்கணும், இவ்வளோ பெரிய ரெக்கவரிக்கு அப்புறமா நடந்த அடுத்த ரெக்கவரி இவ்வளோ தான் நடந்திருக்கு. கரெக்ஷன் அவ்வளோதான் ஏற்கனவே கரெக்ஷன் இவ்வளோ தான் நடந்துருக்குது. இப்போ கரெக்ஷன் அவ்வளோதான் நடந்துருக்குது. மறுபடியும் ரெக்கவரி நடக்க ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம்? இவ்வளோ தூரம் தான். அதாவது இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அப்போ கரெக்ஷன் வரும்போது என்ன ஆகுது? ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாத செல்லர்ஸு இந்த தடவை ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டாங்க. அப்போ இதை இன்ச் பை இன்ச்சாக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஹை இங்கே தான் இருக்குது, இந்த ஹை இங்கே இருக்குன்னா அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. பையர்ஸ் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க, இந்த மீன் வயல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து ஃபால் ஆரம்பிச்சதோ ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டாங்க. இன்னும் ஒரு தடவை புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாலுங்கிற விஷயம் வந்து தவிர்க்க முடியாததாக தான் இருந்திருக்கும். சரியா? இங்கே பையர்ஸோடைய நடவடிக்கை இந்த மாதிரி இருந்ததா? இங்கே வந்து ஏற்கனவே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்தாங்க, இந்தாடா நீங்கள் வந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பையர்ஸ் வந்து மறுபடியும் உள்ளே வந்து ஒன் லாஸ்ட் டைம் மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் டுக் த கண்ட்ரோல். எங்கே கொண்டு போயிருக்காங்க? ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே போனதுக்கப்புறமும் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவரியாக இருக்குது. இது நியூஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம், மார்க்கெட் ஓப்பனிங் டைமாக இருந்திருக்கலாம். ஆனால் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா அப்படி அன்லைக்கு இங்கே வந்து இப்படி போய் இப்படி வரல, ஆனால் இங்கே வந்து இப்படி போன ப்ரைஸு இங்கே வரைக்கும் வந்துருக்கு. அடுத்த தடவை போகும்போது இவ்வளோ ஹை தான், போன தடவை இவ்வளோ ஹை, அடுத்த தடவை இவ்வளோ ஹை. ஆனால் ரெக்கவரி பண்ணும்போது வந்து எப்படி என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் லோக்கு கீழே வந்து போகக்கூடாது. இங்கே போயிருக்குதா? போகலை. ஆல்மோஸ்ட் வருது, ஆனால் போகலை. இந்த தடவை ஹைக்கு இந்த ஹைக்கே போயிட்டான். போன தடவை இங்கே தான் போயிருக்கான், இந்த தடவை கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிட்டான். அப்போது பிரேக் ஆகிறது நிச்சயம். இதை பிரேக் பண்ணிடுவான். எப்படி? மறுபடியும் கீழே வந்துட்டான். எங்கே? இந்த லோ இங்கே இருக்குது, இந்த லோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது இந்த விழுந்தது பார்த்தீங்களா? இந்த விழுந்தபோது இவ்வளோ தூரம் வந்தது. இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் இருந்துட்டு தான் அடுத்த நாள் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. திரும்பவும் அந்த லெவலுக்கே வந்தோன்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை. அதுக்கப்புறமா மேலே போகும்போது தான் வால்யூமோட வந்து மேலே போயிருக்கு. இந்த வால்யூமோட மேலே போகும்போது இந்த லெவலை வந்து ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன லெவலு, ஏற்கனவே சப்போர்ட் எடுத்த லெவலு, அந்த லெவலையும் தாண்டும் போது தான் வால்யூம் வந்து பில்டப் ஆகுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கேண்டலாக இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில். அப்போ இந்த லெவலுக்கு வரும்போது மறுபடியும் வந்து சண்டை. மறுபடியும் எங்கே வர்றான்? ஏற்கனவே எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானோ அங்கேயே வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்க கரெக்ஷன் வந்தது மேலே போச்சு, கரெக்ஷன் வந்தது மேலே போச்சு, கரெக்ஷன் வந்தது மேலே போச்சு. இங்கே கரெக்ஷனே வரலப்பா, ஒரே நம்பிக்கை.
ரெக்கவரி மோடு ஆன உடனே அவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இங்கே இவ்வளோ போராட்டம் நடந்துருக்கு. 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தான் போராட்டம் நடந்தது அப்பட்டமாக அப்போ என்ன ஆயிருது, இந்த லெவல்லேருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகும்போது அப்படியே அதே இடம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு இங்கே வந்து இந்த தடுமாற்றம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணால் என்ன பண்ணுவான், இன்னும் லோ வைப்பான். லோ வச்சா என்ன பண்ணுவான், திரும்ப மேலே வரும். லோ வைக்கவே கூடாது. லோ வச்சா என்ன பண்ணுவான், திரும்பவும் மேலே வருவான். லோ வைக்கவே கூடாது. லோ வச்சா எங்கே வருவான், திரும்பவும் மேலே தான் வருவான். இது எந்த இடம், ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன இடம், பிரேக் ஆன இடம். திரும்ப அதை ரீவிசிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பைக் ஹேண்டில் ஏதாச்சும் இந்த ஏரியாவில் வந்ததுன்னா என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே இந்த லெவலுக்கு வந்ததுனால அடுத்த லெவல் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ட்ரெண்ட் லைனை நோக்கி போகணும்னு எதிர்பார்த்தோம். போயிருக்கு. அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேட்டர்ன் ஒரே இடத்துல போய் என்ன ஆயிருது, ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குது. போக முடியும், ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. போயிட்டு லைட்டாக ரிஜெக்ட் ஆகிருது, பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு, இந்த லெவலுக்கே போயிடுச்சு. இந்த லெவல்லேருந்து வால்யூமை ஜென்ரேட் பண்ணிட்டு எங்கே போயிடுது, இன்னும் மேலே போகுது. இந்த லெவல் இந்த தடவை எப்படி போயிருக்கிறான், இங்கெல்லாம் வந்து காலங்காத்தால மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து போயிட்டு இருந்தது. இங்கே என்னாச்சு, அந்த மார்க்கெட் வந்து அதாவது அவங்க யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சு, வால்யூமை பார்த்தீங்களா, அடி தூள் மேலே போயிட்டான். இந்த இடத்துல எப்படி வந்து சின்னதாக கரெக்ஷன் வந்ததோ அதே கரெக்ஷனை இங்கேயும் வந்துருக்கு. இங்கே பட்டுன்னு விழுந்து பட்டுன்னு ரெக்கவரி ஆகிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, லோ வச்சுட்டு ரிவர்சல், லோ வச்சுட்டு ரிவர்சல், லோ வைக்க முடியாமல் ரிவர்சல், லோ ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் ரிவர்சல். அப்போ இந்த ஹரிசாண்டல் பிரேக் வந்து நடந்தால் என்ன ஆகும், இங்கே வரும். இங்கே வந்தோன்னா திரும்ப வந்து அதே தான் இங்கே பார்த்தீங்களே அதே விஷயந்தான் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாகவே அதுதான் நடந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதே மாதிரியே சண்டை நடக்கும்போது எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்கும். அப்புறம் என்ன இருக்குது, இந்த ரெக்கவரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருதா, இப்போ தான் சொன்னேன். கீழே வந்துட்டு மேலே, கீழே வர முடியாமல் இப்படி வந்துட்டு மேலே, இந்த இடத்துல இன்னொரு தடவை நல்லா லோ வச்சு தான் கீழே வந்திருக்கேன். அப்போ இது என்ன, இது உங்களுக்கே தெரியும். இதனால தான் இதை நம்ம பேட்டர்ன் ரொம்ப செல்லமாக வந்து சொல்லுவோம். அப்போ இங்கே லோ வைக்கவே இல்லை, ப்ரீவியஸ் லோக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வருது. ஆனால் பையிங் பவர் பார்த்தீங்கன்னா மேலே, உடனே மேலே பொறுமையாக மறுபடியும் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்க ப்ரைஸு. அந்த பையிங் பவரை பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் வந்து ப்ரீவியஸ் லோக்கு வர விடாமல் எங்கே கொண்டு போயிருக்கான், எங்கே தொடர்ந்து வந்து ரிஜெக்ட் ஆகுதோ அங்கேயே வந்து ப்ரைஸை வந்து கொண்டு போயாச்சு. கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன், ப்ரீவியஸ் லெவலுக்கு வரல, மறுபடியும் புதுகை, சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் ஒரு புதுகை. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஒரு பெரிய வால்யூமில் அப்படி இப்படி ஒரு டான்ஸை போட்டுட்டு ப்ரீவியஸ் லெவலில் வரைக்கும் அதுக்கும் கீழே வந்து எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துக்கிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கான், திரும்ப வந்து ஒரு புதுகை கரெக்ஷனை, புதுகை எது வரைக்கும், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அதான் நடக்குது. என்ன இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நடக்குது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக பார்க்கணும். அந்த கண் அயற்சி இருக்கிற வரைக்கும் பயிற்சி வந்து பண்ணணும். அப்பாடா போதும்பா இன்றைக்கி அப்படிங்கிற, ஏன்னா ஒரே விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக ஒரே விஷயந்தான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் ஓகே இது இப்படி தான் நடக்குது, இதை வந்து நம்ம வந்து இப்படி ட்ரேட் பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே போனோன்னா ஒரு செல்லை பார்த்துட்டு நீங்கள் இங்கே செல்லு பண்ணிடுறீங்க அப்படின்னா கீழே வரும்போது எங்கே வரணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு கீழே வருவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், மேலே தான் போவான். உங்களுக்கு பதட்டம், பயம் எல்லாமே வந்து ஒருவேளை செல்லு இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்படி ரெக்கவர் ஆகி உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் எதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். அப்படி நீங்கள் எந்த இடத்துல செல் எடுக்கிறீங்கன்னா பையர்ஸ் இங்கே இருந்து புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த செல்லை எடுக்கிறீங்க.
இதுக்கு மேலே மறுபடியும் போயிட்டாங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து அடுத்த பீக்குக்கு போயிடும், மறுபடியும் அதுக்கப்புறம் தான் கீழே வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சக்தி எப்போ வரும்னா தொடர் பயிற்சிக்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரேட் எடுத்தீங்கனாலே பயமாகவே இருக்கும், பட்டாம்பூச்சியாக பறக்கும் வயிற்றுக்குள்ளே. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு லோ வச்சானா மேலே தான்ப்பா வருவான். போங்கப்பா, ஒரு ட்ரேடிங்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு. நீங்கள் எந்த மெத்தடும் வேணாம் எனக்கு. எப்படி எந்த மெத்தடும் வேணாம் எனக்கு. எந்த வீடியோவும் நான் பார்க்கல, இன்க்ளூடிங் சசி ட்ரேடர் சொல்லி கொடுத்துட்டாரு, ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. வித்தையை கற்றுக் கொடுத்தாச்சு, பயிற்சி நீங்கள் தான் பண்ணணும். எப்படி வேணாலும் பண்ண, நிறைய கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ ஒரே கான்செப்ட், ஒரே ஒரு விஷயம் மட்டும். ஒரு லோ கீழே ஒரு சின்னதாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டில் ஒரு லோ இருக்குது, அந்த லோக்கு கீழே இன்னொரு லோ வச்சா கன்ஃபார்மாக ரெக்கவர் ஆகும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டு இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பேன். நல்ல பை கேண்டில் வந்தோன்னா பை பண்ணுவேன். இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே வந்தோன்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். அந்த ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை இங்கேயே புக் பண்ணிப்பேன். அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுத்த ஹை வரைக்கும் திணற ஆரம்பிக்கிறான்னா கீழே வருவான். கீழே வந்தானா எது வரைக்கும் போகலாம், போகக்கூடாது, இது வரைக்கும் வரலாம். இங்கேருந்து ரெக்கவரி ஆச்சுன்னா எங்கே போவோம், மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு தான் போவோம். மறுபடியும் இதே லெவல், மறுபடியும் ஒரு திணறல், மறுபடியும் கீழே வந்தோன்னா எவ்வளோ தூரம் வருவான். இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வைப்பான். எப்படி இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சு ரெக்கவரி ஆனானோ அதே மாதிரி ஒருவேளை இந்த லோவுக்கு கீழே போயிட்டான் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ராங் பை வரும்போது திரும்பவும் ட்ரெண்டுக்கு வந்துடுவான். இதுதான் ஒரே மெத்தட், நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு இதை மட்டுமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ண தப்பே இல்லை. ஒரு லோலையும் வந்து சின்ன சின்னதாக கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி கூட யோசிக்கல. இந்த லோவுக்கு கீழே ஒரு லோ வச்சான்னா பை கேண்டில் இருந்ததுன்னா நான் பை பண்ணுவேன். கொஞ்சமாக மேலே போச்சுன்னா நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பேன். ட்ரெண்டாக ஆரம்பிச்சதுன்னா நான் உடனே ட்ரெண்ட் லைன் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன். ட்ரெண்ட் லைனை போட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி கூட நீ எப்படி வேணாலும். ஆனால் இண்டிகேட்டர்ஸை நம்பாதீங்க. அதே மாதிரி வந்து பயிற்சி இல்லாமல் இதில் வந்து நீங்கள் கலந்து நான் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் மிக கடுமையாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும். நான் சொல்கிற இந்த சிம்பிளான விஷயமே வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபாலாகி ரெக்கவரி ஆகிருக்கு, ஆனால் ப்ரீவியஸ் ஹையோடு நின்றுச்சு. ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா இந்த ப்ரீவியஸ் லோக்கு வரல. ரெக்கவரி அதே இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ரெக்கவரி ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வருது, ஆனால் அது கீழே பையர்ஸை விடலை. அதே சமயத்தில் செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்குள்ளார மேலே ஜிக்ஸாக்காக இப்படி வந்தது பிரேக் ஆகி வந்துச்சு. எது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஹை இருக்குது, லோ கரெக்டு, மேலே போகும்போது இப்படி போயிருந்துருக்கணும், இல்லை இங்கே வரைக்கும் போயிருந்துருக்கணும். ஆனால் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போகலை. இதுதான் ஹை. லோ கட் பண்ண முடியல, ஆனால் மறுபடியும் மேலே போகும்போது போக முடியல. லோ கட் பண்ண முடியல, மறுபடியும் மேலே போகும்போது போக முடியல. அன்னைக்கு டே வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அடுத்த சினாரி என்ன ஆயிடுச்சு, கீழேயே வந்துட்டான். இப்போ இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா. நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது அது போகலை அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொறுமையாக கற்றுக்கலாம். இன்றைக்கே கற்றுக்கிட்டு நாளைக்கே ட்ரேட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க, சரியா? இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பாக வந்து நாளாகும். சில பேர்த்துக்கு உடனே கிராஸ்பிங் பவர் இருக்கலாம். நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லி தர்றதுனால உங்களால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அதையும் மீறி கற்றுக்க முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க, பயிற்சி தான். பயிற்சி பண்ண உங்களுக்கு அனைத்துமே வந்து விளங்க ஆரம்பிச்சிடும், சரியா? எல்லா சார்ட்டுமே இது வந்து 100 US 100 அதுலேயும் அதே விஷயம் தான் நடக்குது. ஒரு லோக்கும் ஒரு ஆன்சர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான். புதுசாக லோ வச்சேன்னா மேலே தான் போகிறோம்.
சரியா? நீங்கள் சும்மா ரேண்டமாக தான் நம்ம எடுக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரேண்டமாக தான் பார்க்குறோம். ரேண்டமாக பார்க்கறதுலேயே நம்ம சொல்கிற விஷயம் மட்டும்தான் வந்து நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட்டாக முடிவடையும் போது மார்க்கெட்டு கூட அப்படி தான் வந்து நடந்துருக்கு. ரொம்ப நிதானமாக பொறுமையாக வரும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இப்படி போய் தலைகீழ போய் நின்றோம். ஐயோ பை பண்ண சான்ஸே கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மற்ற நாட்களில் எல்லா இடத்துலையும் இப்படி போயிட்டு இன்னொரு என்ட்ரி எக்ஸிட்னு கொடுத்துட்டு தான் மேலே போவோம். இவ்வளோ தூரம் மேலே போய் ரிவர்சல் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ப்ரைஸ் எங்கே வந்துருக்குது? இங்கே தான் வந்துருக்கு. இதை கட் பண்ணவே கூடாது. கீழே வரும்போது அந்த லெவலுக்கு அருகாமையில் வந்து தான் மேலே போயிருக்கும். லெவலுக்கு வர முடியாமல் தான் மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்கேன்? அங்கேயே போய் முடிச்சிருக்கேன். அப்போ ஸ்ட்ரகிள். செல்லர்ஸ் அதுக்கு மேலே விடலை, ஆனால் பையர்ஸும் விடுற மாதிரி இல்லை. அவங்களும் விட்டு கொடுக்காம போராடுறாங்க. இவ்வளோதான் விஷயம் வந்து இவ்வளோதான் விஷயம். அதே நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து 15 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுது. 5 மினிட்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு பொறுமையாக வந்துருக்கிறானா இந்த இடத்துல ஒரு திடீர் தாக்குதல் தெரியுதா? இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து இந்த ஸ்லோப்பில் வந்து இருந்திருக்காது. ஒரு எனர்ஜி வந்து பிக்கப் ஆகும், பில்டப் ஆகும். அந்த எனர்ஜி பில்டப்புக்கு அப்புறமா ஒரு பை வந்து வரும். அந்த பைக்கு அப்புறமா இங்கே இந்த மாதிரி நடந்திருக்குது, இதை பிரேக் பண்ணிடுறான். அப்படியே ஒரு லெவலாக பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. தொடர்ச்சியாக மேலே வந்து எங்கே வரையும் எங்கேருந்து எங்கே போயிருக்கான்? இங்கேருந்து போயிருக்கிறான். மேலே எங்கே போயிருக்கான்? 10வது மாடிக்கு போயிட்டான். 10வது மாடிக்கு போய் விழும்போது தான் இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து விழுந்துருக்கிறான். பயம் இருந்தாலும் ப்ரீவியஸ் லோக்கு முன்னாடியே ரெக்கவர் ஆகி கடன்னு மேலே போனவன் என்ன ஆகிருக்கான்? அதே இடத்துக்கு போனோன்னா மறுபடியும் 10வது மாடியா அப்படின்னு இந்த தடவை விழும்போது ரொம்ப டீப்பாக வந்து விழுந்துருக்கிறான். மறுபடியும் பை வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அங்கேருந்து மறுபடியும் மேலே போயாச்சு. ஸோ எல்லா சார்ட்லேயும் எல்லா இடங்கள்லேயும் நடக்கிற ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? இதில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிஃப்டியோடைய இது வந்து கால் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த லோ பண்ணும்போதெல்லாம் மேலே வருது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து ஆப்ஷன்ஸு 25,400 கால் ஆப்ஷன். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன இருக்குது? இந்த லோலேருந்து ரெக்கவர் ஆகி தான் இப்படி போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு தான் கீழே மறுபடியும் இன்னொரு லோ வச்சுருக்குது. இந்த ஹையில் 50% வந்து போயிட்டு தான் மறுபடியும் ஒரு லோ வச்சுருக்குது. இந்த லோவுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து ரெக்கவரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த ரெக்கவரி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே வந்து போனால் தான் மேலே போவான், இல்லைன்னா கஷ்டம். அப்போ லோ வந்து இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ ரொம்ப அருகாமையிலே இன்னொரு லோ வச்ச மாதிரி வந்து வச்சுருக்கிறான். அப்போ இதை அடுத்து வந்து பையர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா? சும்மா இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சரிவு எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி வந்திருக்கிறான், மறுபடியும் இன்னொரு லோ வச்சுட்டு. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி கொண்டு போயிருப்பாங்க. என்ன இருக்கும்? இது நம்ம பேட்டர்ன் ஆயிருக்கும். கொஞ்சம் வந்து கீழே வரலாம், இல்லைனா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரலாம், மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுன்னா பிரேக் ஆகி இப்படி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இப்போ ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்படி வந்து ட்ரெண்டு ஆரம்பிச்சிருக்குது. இங்கே வந்து லோயர் லோ வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இப்படி வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கூட இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம 1 hourல பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? லோயர் டைம் ஃப்ரேம் வந்து போகலாம். லோயர் டைம் ஃப்ரேம் போய் லோயர் டைம் ஃப்ரேம் இந்த சென்ஸ் 5 minutes போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பெட்டராக இருக்குங்க. 5 minutes தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு சௌரியமான டைம் ஃப்ரேமாக வந்து இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? அது தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அந்த ஸ்டெப்ஸு முறையே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.
அந்த ஸ்டெப்ஸில் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வந்து நடக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அப்படி பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த பிடிச்சி போட்ட இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் இந்த இந்த லெவலுக்கெல்லாம் வரும்போது எல்லாம் வந்து நின்று விளையாண்டு இந்த இடத்துல பெரும் போராட்டம் நடந்துருக்குது. இதுக்கப்புறம் வந்து மலையை கொஞ்சமாக ஏறிடுறான். இந்த லெவலை மட்டும் கட் பண்ணியிருந்தான்னா கீழே வந்திருப்பான். இது வரைக்கும் வந்திருப்பான். நீங்கள் இங்கே இருக்கிற வேல்யூஸை பார்க்காதீங்க. இந்த வேல்யூஸை பார்க்காம இந்த பையருக்கும் செல்லருக்கும் நடந்த இந்த சண்டைகள், ஏன் இந்த சண்டை பர்டிகுலராக கரெக்டாக இந்த மாதிரி இடங்கள்லேயே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வேல்யூலாம் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரெண்டு இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஒரு மூவ் வந்து நடக்கும். இந்த பெரிய மூவ் நடந்ததுக்கப்புறமா செல்லர்ஸ் உள்ளே வந்தால் அது கன்ஃபார்மாக கீழே வர்றதுக்கான சமிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஏற்றம், திடீர் ஏற்றம் தான். ஸோ இங்கேருந்து ஏற்கனவே இப்படி வந்து இருக்கிற இந்த ப்ரைஸ் வந்து அப்படியே இங்கே வந்துட்டு பொறுமையாக அப்படியே கன்சால்டேட் பண்ணிவிட்டு இந்த லோவுக்கு போக முடியாமல் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி கீழே வரைக்கும் வந்த ப்ரைஸு பையர்ஸ் கொஞ்சம் வந்துருக்குறாங்க. இது எப்படிலாம் நடந்துருக்கலாம்னா இப்படி நடந்துருக்கலாம். இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போயிருந்துக்கலாம். இன்னொரு லோ இந்த லெவலுக்கு திரும்ப வந்த உடனே திரும்ப வந்து மேலே போயிருந்துக்கலாம். இப்படியும் நடந்துருக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவான்? மேலே போவான். எது வரைக்கும் போவான்? இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 280-90 ரேஞ்சில் இருந்து 400 வரைக்கும் வந்து போயிருக்கு நிஃப்டியில். இவ்வளோ பெரிய புஷ்க்கு அப்புறமா ஒரு சின்ன கரெக்ஷனு. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் பையர்ஸ் சேர்ந்து எங்கே கொண்டு போயிருக்காங்க? அங்கேயே தான் கொண்டு போயிருக்காங்க. திரும்ப எங்கே? இப்படியே இங்கேயே இருக்குது. தெரியுது அவங்களுக்கு? இவ்வளோ தூரம் பை பண்ணி கொண்டு போனவங்கனால இவ்வளோ தூரம் தான் கொண்டு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் தான். அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. இந்த லெவலை கட் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர்றதுக்கான வாய்ப்போ இல்லைனா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்போ வந்து இருக்குது. சரியா? அதுதான் வந்து அந்த பையர்ஸு செல்லர்ஸை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அப்பா புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? ஒரே லெவலில் கிட்டத்தட்ட வந்து ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி அடுத்து ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு ஒரே அடியாக கீழே வந்துருக்குது. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆனால் எவ்வளோ தூரம் வந்து போகுது? ஒரு புது லோ, இன்னொரு புது லோ மேலே வந்துச்சு. இன்னொரு தடவை வந்து புது லோ வைக்கல, சேம் லோவிலேருந்து மேலே வந்துருக்குறான். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரே புஷ் தான். இங்கே வரைக்கும் வந்தான் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அப்படின்னா மார்க்கெட்டு மண்டே அன்றைக்கி கொஞ்சம் கீழே வருமா அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அந்த விஷயந்தான் வந்து நடக்க போகிற மாதிரி ஒரு சமிக்கையை வந்து கொடுக்குறான். அப்போது இங்கே நீங்கள் 15 மினிட்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக வந்து தெரியும். இங்கே வந்து சாரி ஏன் இந்த லைனை போடுறேன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக வந்து நடக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கே போயிருக்கு? 428னா 428லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கேன். தெரியுது? அதே மாதிரி இங்கே 93க்கு வந்த உடனே தான் 428க்கு போயிருக்கிறான். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் போயிருக்கிறான். எப்படி வந்திருக்கிறான்னா பொறுமையாக கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துக்கு வரும்போது தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிருக்கிறான். இந்த மாதிரி ரெக்கவரிலாம் ஆகவே இல்லை. ரெக்கவரி ஆகாமல் தொடர்ச்சியாக வந்து விழுந்துருக்கான். இந்த விழுந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே மேலே போயாச்சு. எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும்? இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ். இதையும் பிரேக் பண்ணால் எங்கே போவோம்? இங்கே வரைக்கும் போவோம். ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இது என்னன்னா பழைய பங்காளிங்க தான் அந்த இடத்துல இருக்கிற செல்லர்ஸ். பழைய ஞாபகம். ட்ரேடிங்கில் ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். அதே ப்ரைஸுக்கு வந்ததுன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க.
ஸோ இது வந்து எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பொறுமையாக வந்து போயிருக்கணும். போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வால்யூம் பில்டப் ஆகி போயிருக்கு. தெரியுதா? இதை நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஆப்ஷன்ஸை பார்க்குறீங்க. இந்த கான்செப்ட் எப்போ சொன்னேன்? நான் ஃபாரெக்ஸில் சொன்னேன், நிஃப்டியில் சொன்னேன், பேட்டா இந்தியாவில் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான் பார்க்குறோம். திடீர் ஒரு வால்யூம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிவர்சல் ஆகிடுது. இதில் எதுவும் வந்து மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. கான்செப்ட் வந்து அதே கான்செப்ட். எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன், எல்லாம் முன்னாடியே சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் வரும். வால்யூம் வந்தோன்னா ரிவர்சல் ஆகும். ஆனால் இதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு வால்யூம் வந்தது அப்படின்னா ஒரு ஆர்வம் வரும் எல்லாத்துக்கும். அப்பா விளையிறது, வாங்க, எங்கே வாங்க. அதோட சரி, அதோட கீழே ரொம்ப பின் பாயிண்ட்டாக, ரொம்ப ப்ரெசிஷன் லெவல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், 850க்கு வரும்போது வந்து திரும்ப இப்படி அங்கே வந்தோடனே கீழே விழுந்துட்டான். இந்த வந்து விழுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு, ரெக்கவரி இவ்வளோ தான். இன்னொரு லோ வச்சுருக்கிறான், ரெக்கவரி இவ்வளோ தான். இன்னொரு லோ வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறான், ஆனால் ப்ரீவியஸ் லோவுக்கு வரலை. இங்கே ட்ரெண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? மறுபடியும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு சின்ன ரிஜெக்ஷனு, பிரேக் அவுட். எங்கே வரைக்கும் போனோம்? இங்கே போனோம். போச்சா? போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்னாச்சு? விழுந்துட்டான். எப்படி விழுந்தான்? ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தான். இருந்து ஒரு புது ஐ வச்சுட்டு மேலே போய் இன்னொரு புது ஐ வச்சுட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு புது ஐ வைக்க முடியல. புது ஐ வைக்க முடியல. கீழே விடுவான். எது வரைக்கும் வருவான்? பேஸ் கேம்ப் வரைக்கும் வருவான். இங்கே வரைக்கும் வந்துடுவான். வந்தானா? ஓரளவுக்கு கிட்ட வந்தான். இந்த லெவல் வரைக்கும் வந்தான். வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ட்ரை பண்ண ஆரம்பித்தான். ஒரே லெவலுக்கு வரும்போதெல்லாம் மேலே ஹை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? அது பண்ண முடியல. எதை பண்ண முடியல? இன்னொரு ஹை பண்ண முடியல. இந்த லோக்கு வந்தோன்னே விட்டுட்டான். ஸோ இங்கே நீங்கள் எதிர்பார்த்தா அந்த விஷயம் இப்படி போச்சு, இப்படி போயிருக்கு. இப்படி வந்து இன்னொரு ஹை வந்து வைக்கணும். அது எங்கே நடந்தது? இங்கே நடந்தது. அதே ஹைக்கு தான் வருவான். அதே ஹைக்கு வந்து விழும்போது தான் வந்து கண்ணாப்பினான்னு வந்து விழுந்துருக்குறோம். ஸோ இது எல்லாம் ஏன் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதுலேயும் வந்து விஷயம் என்னென்னா அதே விஷயம். நிஃப்டியில் தான் அப்படி, பேங்க் நிஃப்டியில் வேறு மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேயும் அப்படிலாம் கிடையாதுங்க. அதே தான். ஒரு லோ விற்கும் போது வந்து மேலே வர்றான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா கூட நீங்கள் வந்து பாயிண்ட் எடுத்துருவீங்க. அப்படி ஒரு லோ வச்ச உடனே ரெக்கவரி நடக்குது. அந்த ரெக்கவரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் வந்து வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பாதி 820 எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? 1400 போயிருக்கிறான். இன்னொரு லோ வச்சிருக்கிறான் 317. எது வரைக்கும் போயிருக்கிறான்? 950 வரைக்கும் போயிரு. 1 ஹவரில் நீங்கள் இதை வந்து பார்த்துட்றீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுங்கன்றேன். போயிட்டு அது எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இங்கே முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் விழுந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. அப்போ விழுந்தால் ரைஸ் ஆகும். எதை கட் பண்ணக்கூடாது, எதை கட் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் நடக்குது, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் வந்து நடக்குது, ஒரு ட்ரெண்டை வந்து மேலே போக முடியாமல் எங்கே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த கண்டினியூ ஆகிறது ட்ரெண்டாக நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா இந்த வால்யூமை பிடிச்சிடலாம். இந்த ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து ரெக்கவரி மோடு வந்து ஆன் ஆகிருக்குது. இன்னொரு ஹைக்கு மேலே போயிட்டான். இது வந்து கீழே வந்தான்னா என்ன பண்ணணும்? இன்னொரு ஹை வந்து வச்சுருந்துடணும். வைக்காமல் இந்த ஹைலேருந்தே விழறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வர போகிறான்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். லோ வைக்கலைன்னா மேலே தான் வருவான்.
அப்போ இங்கே வந்து ஒரு ஃபாலுக்கு அப்புறமா என்ன நடந்துருக்குன்னா ரெக்கவரி வந்து நடந்துட்டு இருக்குது. ரெக்கவரி எப்படி நடக்குது? இப்படி நடக்குது. இது வந்து ஹரிசாண்டல் பிரேக் அவுட் வந்து இப்படியும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வரும். இல்லைனா இந்த மாதிரி வந்து அங்கேயே வந்துட்டு வராமல் கொஞ்சம் கீழேயே அது வந்து நடக்க ஆரம்பிச்சு. நடந்து முடியும் போது என்ன ஆகும்? பிரேக் ஆகி கண்ணாப்பினான்னு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இதையே நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே 15 மினிட்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து தெரியும். ஒரு 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 விஷயமும் ஸ்டெப்பில் அழகாக வந்து போகிறான், அழகாக கீழே வர்றான். நம்ம தான் பார்க்க வந்து கவனிக்க வந்து தவறிடும். கவனிக்க தவறுறதுனால தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல. இந்த கவனம் எங்கே வரும்? ப்ராக்டிஸில் தான் வரும். 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டே இருக்கலாம். திடீர்னு ஒரு வால்யூம் பில்டப் ஆகுது. அடுத்த நாள்லேருந்து வந்து செல்லர்ஸ் உள்ள வர்றாங்க. அப்படியே வந்து கீழே கொண்டு போயிட்டான் மார்க்கெட். அப்படியே தொடர்ச்சியாக வந்து கீழே கொண்டு போகிறான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போகுது. ஒன்றுமே இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போகுது. ரெக்கவரிலாம் இதில் வந்து நடக்கிறது சாத்தியம் வந்து என்னையா ஒரு நாள் தான் சாத்தியமாகும். அதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரி ரெக்கவரி நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. அதே இது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபாலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெக்கவரி எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும், பொறுமையாக போயிருந்திருப்பான். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் பை பண்ணுறது வந்து ரொம்ப சங்கடத்தை வந்து கொடுக்கும். அதனால் ரொம்ப தெளிவாக வந்து இருக்கணும். 5 மினிட் 1 ஹவரில் நீங்கள் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எதில் வந்து ட்ரேட் எடுக்கணும். 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஹவரில் நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் வந்து விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணிடலாம். விஷயத்தை கேப்சர் பண்ணிவிட்டு பை ஆகிறதுக்கான கண்டினியூஷன் ஆக போதா, இல்லைனா 10வது மாடிக்கு போயிட்டானா, இல்லை பாதாளத்துக்கு போயிட்டானா என்ன பண்ணுவான்? மேலே வந்துடுவான். ஒரு புது லோக்கும் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. புது லோக்கும் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. புது லோக்கு ரிவர்சல். அது ரிவர்சல் எவ்வளோ தூரம் இருக்கலாம்? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா அந்த அந்த ஃபாலுடைய 50% நடக்க ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. புது லோ வச்சிருக்குது, என்ன பண்ணியிருக்கான்? அதே இடத்துக்கு வந்து தான் கீழே போயிருக்கான். போகணும், இங்கே போய் ஐ வைக்கணும். அப்போ யார் இல்லை? பையர்ஸ் இல்லை, பலம் இல்லை. பையர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஆமாடும் கீழே போயிடும். ஸோ ஆப்ஷன்ஸு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து ஆப்ஷன்ஸை பார்த்தாலும் இதில் பாடம்னு பார்த்துட்டிங்கன்னா அதே தான். எங்கேயாச்சும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு கீழேருந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட்டுடைய பிகினிங்கில் வர்ற வால்யூமை ஒன்றுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால் ட்ரேடும் பண்ண முடியாது, நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஒரே இடம் லோ, அதுக்கு கீழே லோ வச்சுன்னா என்ன பண்ணுறான்? மேலே வந்துடுறான். அப்போ ஒருவேளை இங்கே வந்துருந்தானா நீங்கள் என்ன பண்ணலாம்? தைரியமாக பை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. மேலே போயிருக்கான். ஒருவேளை ரிவர்சல் ஆச்சுன்னா மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல. இங்கேருந்தே போயிட்டான் மேலே. திரும்ப அதே லெவலுக்கு வந்தோடனே மேலே போயிட்டான். இந்த தடவை ஆனால் இந்த ரொம்ப நாளாக வந்து லாங் ஸ்டாண்டிங் டிஃபென்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயாச்சு. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். சான்சஸ் வந்து கொட்டி கிடக்குது. நம்மளுடைய அவசரத்தினால, எங்கே ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாதனால, ஒரு ஒரு சின்ன ட்ரெண்டில் ஒரு பெரிய வால்யூம் வந்த உடனே ரிவர்சல். இந்த ரிவர்சல் இது வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அது வரைக்கும் போனோன்னா என்ன பண்ணணும்? வேகமாக ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே பொறுமையாக இருந்துட்டு இந்த இடத்துல ஒரு வால்யூம், இந்த வால்யூமுக்கு அப்புறமா செல் ஆஃப். ஸோ இதை வந்து நீங்கள் எதனா சிக்னல் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா எதனாச்சும் வந்து நம்மளுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் இல்லைனா வேறு விஷயங்கள், இது என்னது ஹரிசாண்டல் பிரேக்கு, ட்ரையாங்கிள் பிரேக்கு,
லேடரு, ஸ்னேக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவேனா ரொம்ப கஷ்டம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸு உடைய சைக்காலஜியை நீங்கள் படிக்காத வரைக்கும் யூ வில் ஸ்ட்ரகிள். அல்டிமேட் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. அது என்ன பண்ணணும்னா பயிற்சி பண்ணணும். நம்ம கோல்டு மினி என்ன ஆயிருது, ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குது. இந்த பெரிய ஃபால்லேருந்து 50% ரெக்கவரி ஆயிருக்கு. அந்த ஃபாலுக்கே கிட்ட வரைக்கும் வந்துட்டு அந்த ரெக்கவரி அங்கேயே போயிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேயே ரெக்கவரி, கொஞ்சம் இங்கே வந்துட்டு என்ன ஆயிருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகிருக்காங்க. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க மேலே, செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க மேலே, செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வந்தாங்க மேலே, வால்யூமோட பிரேக் ஆகிடுச்சு. தெரியுதா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இது நீங்கள் பார்க்க 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 கற்றுக்கலாம். எவ்வளோ தூரம் 15,3500 இருந்து 15,4750 வரைக்கும் போயிரு கோல்டு. அந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா சொல்கிறேன். அந்த ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவரி ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அந்த விஷயம். ஸோ இந்த லெவலில் தான் பிரேக் பண்ண முடியல, இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல, இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஆனால் ஒரு தடவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கு அப்புறம் மேலே போயிருக்கான், லோக்கு அப்புறம் மேலே, லோக்கு அப்புறமா மேலே, அந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மறுபடியும் வந்து மேலே. ஒரு தடவையும் போய் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தான். கடைசி தடவை ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குது மேலே. ஸோ ஒரு இடத்தையும் நீங்கள் பொறுமையாக ரசித்து பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ரசிக்கணும். ரசிக்க தான் உங்களுக்கு வந்து இதோடைய அந்த பலனே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? அந்த பார்க்குற ஸ்டைலே வந்து மாறிடும். சாரி, கோடு போட்டேன் தெரியாது. பார்க்குற ஸ்டைலே வந்து உங்களுக்கு வந்து மாறணும். மாற தான் உங்களுக்கு வந்து என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு தான் இதை நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் பேட்டர்னாவோ வேறு விஷயமாவோ வந்து நீங்கள் இதை பார்க்காதீங்க. யார் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றா, ஹரிசாண்டல் பிரேக்கு நடக்குதா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா முயற்சி அப்புறம் மேலே, அப்புறம் என்ன அது, அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மேலே இன்னொரு ஹைன்னு வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்னா, மீண்டும் ஒரு முறை வந்து மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுட்டு, தொடர்ந்து வந்து பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஒரு லாபகரமான ஒரு உங்களுடைய நோக்கங்கள்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய பயிற்சி தான் உங்கள் கூட வந்து இருக்கும். அதனால் பதிவுகளை ஓரளவுக்கு பாருங்கள். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்தில் பயிற்சியில் வந்து இறங்கிடுங்க. பணத்தை தேவையான கேபிட்டல் வந்து வச்சுக்கோங்க. கேபிட்டலில் வச்சுக்கிட்டு ட்ரேடிங்கில் நிதானமாக நீங்கள் பயிற்சி பண்ண எல்லா விஷயத்தையும் களத்தில் இறங்கணுன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஞாபகம் வச்சுட்டு நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? தொடர்ந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.